Hello students, இப்போ 11th standard maths exercise 2.11ல இருக்கக்கூடிய sum பார்க்கலாம். 2.11ல first sum 125 raised to power 2/3 கொடுத்திருக்காங்க. இப்போ 125 raised to power 2/3 னா 125 prime factorize பண்ணலாம். 5 table select பண்ணும்போது 2 5s are 10 balance 2 25 ஆயிடும். 5 5s are 25 and also இதுவும் 5 5s are 25. so இது எப்படி எழுதிக்கலாம்? 125 5 3 times answer கிடைச்சதுனால 5 power 3 னு காப்பி பண்ணிக்கலாம். இங்க whole power 2/3 னு ஆன்சர் இருக்கு. இந்த 3யும் cancel ஆயிடும். so answer 5 raised to power 2. 5 power 2 னு சொல்லும்போது 5 into 5 னு எழுதிக்கலாம். 5 5s are 25. next one 16 power minus 3/4. 16 prime factorize பண்ணும்போது 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4. so 16 2 power 1 2 3 4 4 வேல்யூ இருக்கிறதுனால 4 னு எழுதிக்கலாம். இங்க அதோட ஹோல் பவர்ல 3/4 இருக்கு. இந்த 4ம் பவர்ல இருக்கிற 4ம் கேன்சல் ஆயிடும். so பேலன்ஸ் இருக்கிறது 2 power minus 3. 2 power minus 3 1 divided by 2 power plus 3 னு எழுதிக்கலாம். so 1 divided by 2 into 2 into 2 2 3 times எழுதிக்கலாம். so 2 2s are 4, 4 2s are 8, 1/8. third sum minus 1000 power minus 2/3. minus 1000 அப்படின்றத நம்ம 1000 எழுதும்போது 10 table எழுதுனா 10 table 1 10s are 10, 0 0, 10 table 10 10s are 100. so 3 times 10 கிடைக்குது. so minus 10 whole power 3 னு எழுதிக்கலாம். இங்க 3 times இருந்ததுனால பவர்ல 3 whole power minus 2/3. so இந்த 3 இங்க cancel ஆயிடும். so balance minus 10 whole power minus 2. பவர்ல மைனஸ் வந்ததுன்னா இந்த வேல்யூ அப்படியே டினாமினேட்டர்ல கொண்டு வந்து பாசிட்டிவ்ல எழுதிக்கலாம். 1 divided by 10 whole power plus 2 னு மாறிடும். இந்த மைனஸ் இது 1/னு எழுதும்போது plus 2 மாறிடும். இந்த பவர்ல 2 இருந்ததுன்னா மைனஸ் சிம்பல் கேன்சல் ஆயிடும். so 1/10 power plus 2. that mean 1/10 into 10. so answer 1/10 10s are 100. sum number 4 3 power minus 6 whole power 1/3. so direct 1 3s are 3, 2 3s are னு கேன்சல் பண்ணிக்கலாம். so 3 power minus 2 1s are 2 னு நியூமரேட்டர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். பவர்ல மைனஸ் வந்தா என்ன பண்ணணும்? 1 divided by னு டினாமினேட்டர்ல கொண்டு வந்து பாசிட்டிவ்ல எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் னு சொல்லும்போது 3 into 3, so 3 3s are 9. question number 5 27 power minus 2/3, 27 power minus 1/3. so இதை ஒரே 27 எழுதிட்டு பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது minus 2/3 நியூமரேட்டரில் இருக்கிறனால அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கிற minus 1/3 நியூமரேட்டராக மாறும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் 1/3. ஸோ இது 27 பவர் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அதை எழுதிக்கலாம். எழுதிட்டோன்னா நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணணும். -2 + 1 அதாவது -2 + 1 டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். 2 - 1 1 பிகர் நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ -1/3. இப்போது 27 எப்படி எழுதிக்கலாம்? 27 அப்படின்றத ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 3 டேபிள் 3 9s are 27, 3 3s are 9. ஸோ 3 டைம்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால இந்த வேல்யூஸை 3 power 3ன்னு எழுதிக்கலாம். 27 ஹோல் பவர் -1/3 இருக்குது. இந்த 3 இங்கே கேன்சல் ஆகிடும். 3 power -1 பேலன்ஸ். 3 power -1ன்னா 1/+3ன்னு எழுதிக்கலாம். 3 power -1 டினாமினேட்டராக மாறும்போது 1/3 power +1. +1 பவரில் இருந்தாலும் எழுத தேவையில்லை. ஸோ 1/3 இஸ் அவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 256 பவர் -1/2 raised to power -1/4 whole power 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு 256 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் 1 2s are 2 2s are, ஆனால் இங்கே 1 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 16 மாறிடும். 8 2s are 16. அகெயின் 2 டேபிள்
2 6 are 12, 2 4s are 8. Again 2 table, 3 2s are 6, 2 2s are 4. Again 2 table, 1 2s are 2, 3 minus 2 1, 12 ஆ மாறிடும். 2 6 are 12. Again 2 8s are 16, 2 4s are 8, then 2 2s are 4. 2 அப்படின்றது 1 2 3 4 5 6 7 8 8 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதை 2 பவர் 8ன்னு காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பவரில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 1s are 1, 1 3s are 3. ஸோ 3 டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 4s are 8. ஸோ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 அப்படின்னு சொன்னால் 3/1ன்றது 3ன்னு சொல்லும்போது 3/1ன்றது மீனிங். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 1 1s are 1, 1 3s are 3, 3/2 4s are 8. இப்போது இந்த 8 இந்த 8ஓட கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 2 பவர் 3. 2 பவர் 3னா 2 into 2 into 2. ஸோ ஆன்சர் இஸ் 8.